வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள்ல மீன் ஒரு முக்கிய புரத உணவாக இருக்குது. மீன்ல ஒமேகா 3 கொழுப்பாமிலங்கள், விட்டமின் டி, புரதம், கால்சியம், செலினியம் போன்ற பல நல்ல ஊட்டச்சத்துக்கள் மீன்ல நிறைஞ்சிருக்குது. அதனால நம்ம எல்லாருமே மீனை நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். மீன் ரொம்பவும் ஆரோக்கியமான உணவு தான். ஆனா மீன் சாப்பிடுறது மட்டும் இல்லைங்க, அது கூட சில உணவுகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ இதனால சில பாதிப்புகள் ஏற்படுது. சில உணவுகள் மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, தோல் அலர்ஜி, வெண்புள்ளிகள் போன்ற கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே தெரியாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் மிகப்பெரிய ஆபத்துகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்துது. ஸோ நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய மீன் கூட சேர்க்கக்கூடாத உணவு என்னன்னா பால் தாங்க. மீனையும் பாலையும் சேர்த்து எடுக்கவே கூடாது. மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத முக்கியமான உணவுனா அது பால் தான். பால் கண்டிப்பா அறவே தவிர்க்கணும். பல பாரம்பரிய மருத்துவ முறையில மீனும் பாலையும் சேர்த்து சாப்பிடுவது உடல்ல எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தும் என்று கூறப்படுது. நம்மளுடைய வீட்டுல பெரியவங்களே சொல்லுவாங்க, மீனும் பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது, எடுத்தா வெண்புள்ளிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும்னா, செரிமான கோளாறு ஏற்படும், வயிறு உப்பசம் ஏற்படும், வாந்தி உணர்வு, சிலருக்கு தோல் அலர்ஜி எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம தெரியாமல் செஞ்சுட்டு இருக்க ஒரு தவறு தான். ஆனால் இன்னுமே இந்த தவறை ரிப்பீட் பண்ண வேணாம். மீனுங்கிறது அனிமல் புரோட்டீன்ஸுங்க. பால் அதுவும் ஒரு அனிமல் புரோட்டீன்ஸ் தான். ஆனால் ரெண்டுமே அதிக அளவில் புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டோட அமைப்பும் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் நிறைய ரிச்சாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம அதிகமாக எடுக்கும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படலாம். அதனால தான் ரெண்டையும் சேர்த்து எடுக்க வேண்டாம். இடைவெளி விட்டு எடுக்கிறது நல்லது. மீன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2-3 மணி நேரம் கழிச்சு தான் பாலை குடிக்கணும். அதுதான் ஆரோக்கியமானது. நம்ம வீடுகள்லாம் குழந்தைகள்லாம் இருப்பாங்க. பால் குடிக்கிற 2 வயசு குழந்தை இருக்கும், 3 வயசு குழந்தை இருக்கும். மதியான டைமில் அது வாட்டில் பால் குடிச்சிட்ருக்கோம், நம்ம சாப்பிடுவோம். அன்னைக்குன்னு நான்வெஜ்ஜை சமைச்சிருப்போம், மீன் பொரிச்சிருப்போம், சாப்பிடுவோம். குழந்தைங்கள் கேட்குதுன்னு நம்ம கொடுத்துருவோம். அது நம்மளுக்கு தெரியாது, இதனால் பிரச்சனை ஆகும்னு தெரியாமல் நம்ம செஞ்சிடறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும், செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வயதானவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேலே இருப்பாங்களா, அவங்களுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். சிலர் நினைப்பாங்க, இந்த காம்பினேஷன் நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன், எனக்குலாம் எதுவுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிலருக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாதுங்க. சிலருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த ஆபத்து இதனால தான் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வேறு எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்க, செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் மீன் தாங்க. மீனுடன் தயிரை சேர்த்து சாப்பிட்றது சிலருடைய வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதுவும் முக்கியமாக கிராமத்து சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்குவாங்க. அது கூட நல்லா தயிர் சாதம் வச்சு நல்லாவே சாப்பிடுவாங்க. அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் மீனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதை கண்டிப்பாக எல்லாருமே தவிர்க்கணும். ஏன்னா இது இப்படி எடுக்கும்போது வயிற்று வலி ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், வாய்வு தொல்லை, சிலருக்கு அலர்ஜி ஏற்படும், சிலருக்கு வெண்புள்ளிகளும் வரலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஏற்படாது. ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு வாமிட் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்காக தயிரை மீனை எடுக்கக்கூடாதுன்னா, மீன் தயிர் ரெண்டுலேயுமே புரதம் அதிகமாக இருக்குது. தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்குது. இந்த லாக்டிக் அமிலம் சிலருக்கு செரிமானம் ஆகுறதுல சிரமத்தை ஏற்படுத்திடும்.
குறிப்பா வயிறு சென்சிட்டிவ் வயிறு இருக்கும்ல, சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரொம்பவே கவனமா தான் எடுக்கணும். இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த உணவு சேர்க்கை எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. சிலருக்கு ஏற்படுத்தும். வருமுன் காப்பதே சிறந்தது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு இத ரிஸ்க் எடுக்கிறத விட, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, ஐஸ்கிரீம் தாங்க. மீன் சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடும் பழக்கம் பலருக்குமே இருக்கு. அதாவது நம்ம ஒரு நான்வெஜ் நம்ம சாப்பிட்டாவே அது செரிமானத்திற்காக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இந்த பழக்கம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா இந்த பழக்கம் வந்து நல்லது கிடையாது. இதனால என்ன ஆகும்னா, செரிமானம் வேகம் வந்து குறையும். வயிறு உப்பசம், வயிற்று சிரமம், சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு கூட ஏற்படுமாம். ஏன்னா மீன் வந்து ரொம்பவே சூடான ஒரு உணவாம். ஐஸ்கிரீம் வந்து குளிர்ச்சியான உணவு. ஸோ சூடானதும் குளிர்ச்சியானதும் 2ம் சேரும்போது செரிமான அமைப்புல வந்து தற்காலிகமா ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ இதனால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது 2யுமே தவிர்க்கிறது, இல்லைன்னா இடைவெளி விட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மீன் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கழிச்சு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் பிளஸ் சில வகையான பழங்கள் தாங்க. பழங்கள் சூப்பரானது. உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது. ஆனா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படி நீங்க நினைக்கலாம். அதாவது மீன் கூட தான் இந்த பழங்கள சாப்பிடக்கூடாது. நீங்க தனியா சாப்பிடலாம். அது என்ன பழம்னா, ஆரஞ்சு பழம், எலுமிச்சை, திராட்சை, அன்னாச்சி பழம். ஏன் இந்த பழத்த நம்ம சொல்றோம்னா, இந்த பழத்துல அதிகமான அமிலத்தன்மை கொண்ட பழங்கள். அதிக அமிலத்தன்மை கொண்ட பழங்கள மீன் கூட சேர்த்து சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அமிலத்தன்மை அதிகமாகும். நெஞ்செரிச்சல் ஏற்படும். வயிற்றுல எரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எப்ப சாப்பிடலாம்னா, 1லிருந்து 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, டீ தாங்க. பலரும் மீன் சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ ஹெவியா சாப்பிட்டாங்கனாவே அது செரிமானம் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க டீ குடிக்கிறாங்க. ஆனா இது ஒரு தவறான பழக்கங்க. டீல வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. இது உணவுல இருக்கக்கூடிய சில சத்துக்கள வந்து உறிஞ்சுதல வந்து குறைக்குது. நம்ம மீன் சாப்பிட்றது எதுக்காக சாப்பிட்றோம்? அதில் உள்ள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு தான் நம்ம சாப்பிட்றோமே. அப்போ அந்த ஊட்டச்சத்தை இதை உறிஞ்ச விடாம பண்ணிரும். ஸோ ஒருபோதும் மீன் சாப்பிட்ட பிறகு டீ எடுக்கிறத தவிர்க்க. ஊட்டச்சத்து குறைபாடும் பண்ணி விட்டுறோம், குறைச்சும் விட்டுறோம். அடுத்ததுனால செரிமான குறைபாடும் ஏற்படும். வயிற்றுல ஒரு கனத்த உணர்வையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான சிறந்த வழி என்னன்னா, மீன் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து நீங்க டீ குடிக்கலாம். அதே மாதிரி தான் 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை வந்து காஃபி. டீ போல தான் காஃபியும். காஃபியை எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும்னா, அமிலத்தன்மை அதிகரிக்கும், செரிமான கோளாறு ஏற்படும், வயிற்றுல செரிமான பிரச்சனை ஏற்படும். குறிப்பா அதிகமா காபி குடிக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தான். அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மிக அதிக எண்ணெயில பொரித்த உணவுகள் தாங்க. உதாரணமா சிப்ஸு, பஜ்ஜி, சமோசா அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இது எல்லாமே அதிகமான எண்ணெய் ஊற்றி சமைக்கப்படக்கூடிய உணவுகள். ஸோ இதையும் மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு பிரச்சனை ஏற்படும். மீன் ஏற்கனவே புரதம் நிறைந்த ஒரு உணவு. அது கூட எண்ணெய் அதிகம் சேரும்போது செரிமான அமைப்பு, அந்த செரிமானத்திற்கு கூடுதலான ஒரு சுமை வந்து ஏற்பட்டு செரிமானம் ஏற்படுறதுல பிரச்சனையாகும். வயிறு உப்பசம், அஜீரணம், உடல் பருமன் இதெல்லாமே ஏற்படும். ஸோ இந்த ஒரு சேர்க்கையை எடுக்கிறது நீங்கள் தவிர்க்கலாம். எப்போவோ ஒரு முறை எடுக்கிறா இருந்தால் ஓகே, எப்பொழுதுமே எடுக்கிறது ரொம்பவுமே தவறானது. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, இனிப்பு உணவுகள் தாங்க. மீன் சாப்பிட்ட உடனே ஜிலேபி, லட்டு, கேக்கு இந்த மாதிரியான இனிப்பு சாப்பிட்றது நல்லதே கிடையாது. ஏன்னா அதிக அளவில் சர்க்கரை இருக்குதுல இனிப்புலாம், இது புரதத்தோடு இணையும் போது சிலருக்கு செரிமானம் வந்து ரொம்பவே மெதுவாயிரும். ஸோ புரதம் நிறைந்த உணவு செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சர்க்கரை இது சேரும்போது இன்னுமே செரிமானம் மெதுவாகி செரிமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டு உடல் சோர்வு ஏற்படும், வயிற்றில் கனத்த உணர்வு ஏற்படும், செரிமான சிக்கல் ஏற்படும். இப்ப மீன் சாப்பிடும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள பார்க்கலாம். மீன் சாப்பிடும்போது போதுமான தண்ணீர் குடிக்கலாம். நல்ல வேக வைத்த மீன்கள தான் சாப்பிடணும். காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம். அளவா சாப்பிடுங்க. புதிய மீனா தேர்வு செய்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. யாரெல்லாம் அதிகமாக கவனமாக இருக்கணும் இந்த சேர்க்கையை எடுக்கும் போதுனா,
வயிற்றில் அல்சர் இருக்கவங்க, ஐபிசி நோயாளிகள், உணவு அலர்ஜி இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க எல்லாருமே இந்த சேர்க்கை எடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட சிறந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மீனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான சிறந்த உணவுகள் கீரைகள் ஒரு சிறந்த உணவுகள். முருங்கைக்கீரை, பாலக்கீரை இதெல்லாம் மீன் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து காய்கறிகளில் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது எல்லாமே மீன் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து மூன்றாவது முழு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எலுமிச்சையை சேர்த்துக்கிறங்க. ஆனால் சமையலில் சிறிதளவு மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா இரும்பு சத்து உறிஞ்சதுக்காக நம்ம விட்டமின் சி லெமன் அதுக்காக தான் லெமன் வைக்கிறாங்க. சின்னமாக ஒரு துளி இல்லை 2 துளி மட்டும் நீங்கள் அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிடலாம். நண்பர்களே, மீன் மிகவும் ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் சரியான முறையில் சாப்பிடும் போது தான் அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்த இந்த 8 உணவுகளை நீங்கள் ஒருபோதும் எடுக்காதீர்கள், தவிர்த்திடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.